ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மிளகு ரசம் ரெசிபி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ண போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு போட்டாச்சு. அடுத்தது ஜீரகமும் போட்டாச்சு. மிளகு சீரகம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு நீட்டு காஞ்ச மிளகாயும் போட்டாச்சு. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டாச்சு. பத்துலேருந்து 15 பல்லு பூண்டு கூட நீங்கள் போட்டுட்டு ப்ளைனாக ஒரு 2 மினிட்ஸுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது மாதிரி வறுத்துக்கும் போதே நல்ல ஸ்மெல் வரும். அந்த ரசம் ரெசிபி உள்ள ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் வருது. சூப்பராக இருக்குது, நல்லா வாசமாக கம கமன்னு. ஓகே, இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்க்கு நம்ம வறுத்தாலே போதும். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, மிளகு சீரகம் பூண்டு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோன்னா அந்த காஞ்ச மிளகாய் அது எல்லாத்தையும் இப்போ நம்ம சும்மா கரகரப்பாக நம்ம வந்து கொரப்பாக கொஞ்சம் லைட்டாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம வறுத்தோம். இருந்தாலும் நம்ம வந்து அரைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொரப்பாக இந்த மிளகும் சீரகத்தையும் அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறமா தான் அது கூட வந்து அந்த நீட்டு காஞ்ச மிளகாவையும் பூண்டையும் போட்டு கொரப்பாக அரைச்சிக்க போகிறோம். ஸோ பாருங்கள், நாம் இப்போது மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போது அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வறுத்து வச்ச பூண்டு காஞ்ச மிளகாவையும் போட்டு சும்மா லைட்டாக கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் மக்களே, சூப்பராக கொரப்பாக அரைச்சாச்சா? வாங்க, அருமையான மிளகு ரசம். ஸோ இங்கே பாருங்கள், நாம் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம். மிளகு ரசம் ரெசிபி செய்கிறதுக்கு கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டுக்கிறோம். அதுலேயே கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அந்த தக்காளியை கையை வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், மிளகு ரசம் ரெசிபி நீங்கள் வந்து வீட்டில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா புது புளி உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. அதை வந்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் இது மாதிரி தக்காளி உப்பெல்லாம் போட்டு கரைச்சி விட்ருங்க. புது புளி தான் ரசம் ரெசிபிக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். ஓகேவா? இப்போ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணியும் கொஞ்சம் நாங்கள் ஊற்றிக்கிட்டோம். அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சளும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் கிள்ளி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லியும் அதில் போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கி எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரசம் ரெசிபிலாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு சமைச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், மணமாக இருக்கும் இந்த ரசம் ரெசிபி.
கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த குண்டால தான் இப்போது மிளகு ரசம் ரெசிபி செய்ய போகிறோம். பாருங்கள், மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சுனோம்ல அது. அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது. காஞ்ச மிளகாயெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் ஸ்பூனில் ஊற்றுறீங்க அப்படின்னா 3 ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. அதிலே காஞ்ச மிளகாய் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது அந்த மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அந்த மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, பாருங்கள் அது எல்லாமே போட்டாச்சு. ஓகேவா? பெருங்காயத்தூளும் போட்டோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிண்ணத்தில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். அந்த கிண்ணத்தில் என்ன வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புளியை கரைச்சி வச்சுருந்தோம். அதுலேயே 2 தக்காளி புழிஞ்சு விட்டோம், மஞ்சள் தூள் போட்டோம், கல்லுப்பு போட்டோம். இதெல்லாம் போட்டோம் இல்லையா, அது எல்லாத்தையும் குண்டால ஊற்றியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம். அப்போ தான் ரசம் நிறைய கிடைக்கும் நமக்கு. ஸோ பாருங்கள், நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் 98% வேலையை முடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நமக்கு ரசம் ரெசிபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். ரசம் ரெசிபி பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கொதி வந்துட்டாலே போதும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 3 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா ரசம் கொதிச்சு வந்துடும். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மெத்தடில் நீங்களும் மிளகு ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸில் ரசம் ஒரு கொதி வந்துடும். வந்ததுக்கப்புறமா கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியும் மறுபடியும் ஊற்றிக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். சவுத் இந்தியன் ஸ்டைல் மிளகு ரசம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா சுட சுட சாப்பாடெலாம் வடிச்சிட்டு இது மாதிரி ரசம் ரெசிபி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கோல்டோ ஃபீவர் எதனா இருந்துச்சுன்னா கூட டக்குன்னு க்யூர் ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ரசம் ரெசிபிக்கு நாங்கள் என்ன சைட் டிஷ் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய் பொரியல். அதுவும் இன்றைக்கி ஸ்பெஷலான அவரைக்காய் பொரியல். எக்கு போட்டு செஞ்சுருக்கோம். ப்ராட் பீன்ஸ் எக் பொரியல் ரெசிபி. அவரைக்காயில் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி சூப்பரான பொரியல் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இதுதான் எங்களுக்கு சூப்பரான சைட் டிஷ். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரசம் ரெசிபிக்கு. ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம்.
குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மிளகு ரசம் ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஒரு ரெசிபி. ரசம் பொறுத்த வரைக்கும் ஒரு கொதி வந்துட்டாலே நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு கொதி வந்துடுச்சு. ஓகேவா? எப்படி வருது பாருங்கள் ஒரு கொதி. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும்னு சொல்லியே ஊற்றியாச்சு. தண்ணியே ஊற்றியாச்சு. மிளகு ரசம் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மிளகு ரசம். நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் உடனே மிளகு ரசம் சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாங்கள் சமைச்ச மிளகு ரசத்தை பற்றி நீங்கள் எது சொல்லணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாடா பை பாய். மிளகு ரசம் அருமையாக தயாராகிடுச்சு.